வணக்க நண்பர்களே! நாம் இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா, மாமன்னர் ராஜேந்திர சோழன் காலத்தில இயற்றப்பட்ட திருவாலங்காட்டு செப்பேடோட வடமொழி பகுதிய பார்க்க போறோம். இது முதல் பகுதியா இருக்கட்டும். பொதுவா தமிழக வரலாற்ற ஓரளவுக்கு நமக்கு தொகுத்து எழுதுறதுக்கு உதவுற சான்றுகளா இருக்கிறது கல்வெட்டுகளும், செப்பேடுகளும் தான். ஆதியிலிருந்தே தமிழக அரசாங்கங்கள், அந்த ராஜ்யங்கள்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிற சொல்ற செய்திய ரொம்ப தெள்ள தெளிவா நமக்கு சொல்லி காட்டுறதெல்லாம் கல்வெட்டு செய்திகளும், நடுகற்களும் மற்றும் செப்பேடுகளும் தான். அதில குறிப்பிட்ட ஒரு செப்பேடு தான் திருவாலங்காட்டு செப்பேடு. திருவாலங்காடுங்கிறது மொத்தம் 2 ஊர் இருக்கு. திருவாலங்காடுங்கிறது மயிலாடுதுறை மாவட்டத்தில உள்ள ஒரு திருவாலங்காடு. அதில இயற்றப்பட்ட செப்பேடு இது கிடையாது. இது திருவள்ளூர் மாவட்டத்தில உள்ள திருவாலங்காட்டில உள்ள இயற்றப்பட்டது. அதாவது பக்கத்தில அந்த கிராமத்த அந்த திருவாலங்காட்டு கோவிலுக்கு தானம் கொடுக்கப்பட்டத செப்பேடுல அவர் சொல்லியிருக்காரு. மாமன்னர் ராஜேந்திர சோழன். அதாவது அவருடைய 6ஆம் ஆட்சி ஆண்டுல. அதேமாரி திருவாலங்காடு மட்டும் இல்லாம லெய்டன் செப்பேடும் மிகப்பெரிய செப்பேடுகள். அதாவது செப்பேடுகள் அந்த காலத்தில என்ன நடந்ததுங்கிறத சொல்றதுக்கு பயன்படுது. அடுத்து பிற்கால சோழ வரலாற்றில ஒரு மைல்கல்னு இத சொல்லலாம். லெய்டன் செப்பேடுகள் இவரோடது இல்ல. அது முழுக்க முழுக்க குலோத்துங்க சோழன் காலத்தில உள்ளது. அத பின்னால நம்ம பார்க்கலாம். அதுலயும் முக்கியமா இந்த சோழர் வரலாற்ற முழுமையாக்கியதன் பெரும் பங்கு செப்பேடுகளுக்கு உண்டு. ஏன்னா, மன்னர்கள் எப்படி ஆட்சி செஞ்சாங்க, அக்கால சமூகம் எப்படி இருந்தது, அதேமாரி அதிகார வர்க்கம், முக்கியமா அதிகார வர்க்கம், மன்னர்கள் என்னென்ன செய்தார்கள், நிலத்தை எப்படி பங்கீடு கொடுத்தாங்க, ஒவ்வொரு துறைகளும் எவ்வாறு செயல்பட்டது, இது எல்லாமே சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, மாமன்னர் ராஜேந்திர சோழன் காலத்துலேயும் சரி, ராஜராஜ சோழன் காலத்துலேயும் சரி, இந்த சாவா, மூவா, பேராடு இந்த மாதிரியான புதுமையான திட்டங்கள்லாம் கொண்டு வரப்பட்டது. அதுக்கெல்லாம் நமக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, இந்த செப்பேடுகளும் கல்வெட்டுகள் மூலமாக தான். அதேமாரி இந்த கோள்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லையும் நம்ம அதிகமாக பயன்படுத்தப்பட்டதும் இதன் காரணமாக தான். அதனால தான் இது ரொம்ப முக்கியமான விஷயங்களா கருதப்படுது. முக்கியமா கல்வெட்டுகள விட செப்பேடுகள் தான் அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. இப்போ செப்பேடு என்னன்னு பார்ப்போம். இது மாமன்னர் 1ஆம் ராஜேந்திர சோழனால வெளியிடப்படுற செப்பேடு. இதில மொத்தமா 31 ஏடு இருக்கு. ஏடுகள்னா பெரிய பெரிய அகலமான ஏடுகள். அதில் பார்த்தீங்கன்னா, முதல் 10 ஏடுகள் வடமொழி, அதாவது சமஸ்கிருதத்தில இருக்கும். அடுத்த 21 ஏடுகள் தமிழ்ல இருக்கும். இதில குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த காலத்தில 2 மொழிகளையுமே பயன்படுத்தியிருக்காங்க. தமிழையும் பயன்படுத்தியிருக்காங்க, வடமொழியையும் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. இந்த செப்பேடுகள் எல்லாமே தமிழ், வடமொழி ஆகிய 2 மொழியிலையும் எழுதப்பட்டதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. ராஜேந்திர சோழன் மொத்தமாக 4 செப்பேடு செய்தார். ஒன்று இது, அதுக்கப்புறம் எஸ்ஆலம் செப்பேடு, அப்புறம் லெய்டன், இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறது பின்னால பார்க்கலாம். அடுத்து வடமொழி பகுதியில் பெரும்பாலும் அரசர்களோட வம்சத்தை பற்றி இருக்கும், அவங்களோட பெருமையை பற்றி இருக்கும். அது எல்லாமே ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கும். அதே மாதிரி தமிழ் பகுதி தானமாக, இப்போ என்னென்ன தானமாக பகுதிகளை கொடுத்தாங்க, அதை எப்படி நிர்வகிக்கணும், இந்த மாதிரி வழிமுறைகளை தான் சொல்லியிருப்பாங்க. இது ரெண்டும் தான் இந்த முக்கியமான விஷயம். வடமொழி பகுதி அந்த மன்னர்களை பெருமையாக சொல்கிறதுக்கு பயன்படுது. தமிழ் பகுதி தானமாக வழங்கக்கூடிய பகுதிகள் என்னென்ன கொடுத்தாங்கங்கிறத சொல்லப்படுது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து இந்த செப்பேடுகள் இதுக்கு விதிவிலக்கல்ல, இதெல்லாம் தெரிஞ்சது தான். அப்போ ராஜேந்திர சோழன் 6வது ஆட்சி ஆண்டு, அதாவது 1018ஆம் ஆட்சி ஆண்டில் இது இயற்றாரு. இந்த செப்பேடுகள் வெளியிடப்பட்ட போதிலும், அதாவது இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தமிழ் பகுதியை தனியாக ஒரு வருஷமும், சமஸ்கிருத பகுதியை இன்னொரு வருஷமும் எழுதியிருக்காங்க. இப்போ பிரிண்ட் நம்ம எழுதும் பொழுதே என்ன பண்ணுவோம்னா, இப்போ விடுபட்டதை ஒவ்வொரு வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறோம்ல, அதேமாரி சமஸ்கிருதத்தை வேறு ஒரு வருஷத்துலையும், தமிழை வேறு ஒரு வருஷத்துலையும் எழுதியிருக்காங்கங்கிறது இதில் தெளிவாக தெரியுது. அடுத்து இது எதுக்காக எழுதப்படுதுன்னா, திருவாலங்காட்டு ஆலயம், அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவாலங்காடு ஆலயத்தில் உள்ள பழையனூர் கிராமத்தை ராஜேந்திர சோழன் தானமாக கொடுத்தது தான் இது சொல்லுது. இந்த 31 இதழ்களும் வட்ட வடிவ சோழ அரச முத்திரையோடு இருக்குது. சரி, இதில் என்னென்ன இருக்குது? முகப்பில் வட்ட வடிவ தகட்டில் சோழ அரச முத்திரை இருக்குது. சோழ அரச முத்திரைனா புலி சின்னம். அந்த முத்திரையில் அந்த ஓரப்பகுதிகளில் வார்த்தைகளுக்கு பார்த்திங்கன்னா, அதில் புகழும் வளமும் பொழிக அப்படின்னு கம்ப்ளீட்டாக எல்லாத்துலேயும் சமஸ்கிருதத்துலேயே எழுதியிருக்காங்க. சரிங்களா? புகழும் வளமும் பொழிக, ஆமாம், அதில் சமஸ்கிருதத்தில் பொறிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ராஜமுத்திரையை பாருங்கள். ஒரு புலி, ஒரு கொடை, அடுத்து 2 விசிறி, அதை ராஜகம்பீரம்னு சொல்லுவாங்களாம். 2 மீன், அது பாண்டிய அரச முத்திரையை குறிக்குது. ஒரு வில்லு, அது சேர அரச முத்திரையை குறிக்குது. ஒரு பன்றி, அது சாளுக்கியர்களோட 2மே குறிக்குது. மேலை சாளுக்கியம், கீழே சாளுக்கியம் 2த்தையும் குறிக்குது. இந்த ஸ்வஸ்திக் சிம்பிள் எதுக்கு குறிக்கப்படுதுன்னு தெரியல. ஸ்வஸ்தி சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. அது எதுக்குன்னு எனக்கும் சத்தியமாக தெரியல. அதேமாரி பார்த்திங்கன்னா, மற்றும் 2 விளக்குகள். இந்த 2 விளக்குகள்ங்கிறது அன்றாட தேவைக்கு பயன்படுத்தியிருக்கும், அதுக்காக வைத்திருக்கலாம்.
ஆனால் இந்த ஸ்வஸ்திக் எதனால் அப்படிங்கிறது புரியல. ஏன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா 2 மீன்கள், பாண்டியனும் இவர் கண்ட்ரோலில் தான் இருந்தார், சேரனும் இவர் கண்ட்ரோலில் தான் இருந்தார், சாளுக்கியனும் இவர் கண்ட்ரோலில் இருந்தார், எல்லாத்தையும் இவர் தன்னோட கொடியில் வச்சுருந்துருக்கார். அதுக்கப்புறம் வடமொழி பகுதியை பார்ப்போம். ஸ்ரீகண்டன் அப்படிங்கிறது சிவனை குறிக்கும். அவர் அணிகலனாக விளங்குற நாகராஜன், நாகப்பாம்பு, அதில் இருந்த ரத்தனத்துலேருந்து தன் பிம்பத்தை பார்த்த பவானி, அதாவது பவானி தேவிங்கிறது இறைவியை குறிக்குது. மற்றொரு பெண் பெருமானிடத்தில் உள்ளாள், அதாவது பார்வதி தவறாக புரிஞ்சுக்கிறாங்க, இன்னொரு பெண் இருக்கா போல அப்படின்னு சொல்லி என்று ஊடல் கொண்ட போது அந்த ஊடலை தணிக்க அவள் பாதம் தொட்ட சிவன் உங்களுக்கு தொடர்ச்சியான வளத்தை தரட்டும்னு ஒரு ஸ்லோகத்தோடு ஆரம்பிக்கிறாங்க. மொத்தம் இந்த வடமொழி பகுதியில் 137 ஸ்லோகம் இருக்குது. அடுத்து சூரியன்லேருந்து தொடங்கி சோழ அரசர்களோட வம்சாவளியை குறிப்பிட்டிருக்காங்க. அதில் மனு, இஷ்வாகு, புரஞ்சயன், ஆரியமன்னு பல புராண கால அரசர்கள்லாம் இந்த சோழ மன்னர்களாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அதே மாதிரி விஷ்ணு புராணத்தில் குறிப்பிடப்படுற காளியவான் அப்படிங்கிறவரை கொன்ன முசுகுந்த சக்கரவர்த்திங்கிறது நாடையெல்லாம் திறந்து ஒரு குகையில் வந்து வாழ்ந்துட்டுருப்பார். அப்போ அந்த காளியவான் போய் தட்டி விட அவர் தன்னோட கோப கணல்லேருந்து அவர் கண்ணுலேருந்து தீ வந்து அவனை கொன்னுடும். இதை தான் அந்த கதை சொல்லும். அவர் முசுகுந்த சோழ சக்கரவர்த்தின்னு சொல்லுவாங்க. அதன் பின்ன புறாவுக்காக தன் சதையை தியாகம் செஞ்ச சிபி, அவரையும் குறிப்பிட்டிருக்காங்க. சிபிக்கு அடுத்து மருத்தன் அப்படிங்கிற ஒரு அரசன் இருந்தாராம். அவருக்கு அடுத்து வந்து துஷ்யந்தன் அப்படிங்கிற ஒரு அரசர் இருந்தாராம். பொதுவாக இந்த இதெல்லாம் வந்து இந்த செப்பேட்டிலே கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால சோழர்கள் அதை புராண காலத்துலேருந்து அவங்க அதெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்திருக்காங்கங்கிறது தெளிவாக தெரியுது. இதில் ஓரளவுக்கு அந்த முசுகுந்த சோழ சக்கரவர்த்திங்கிறதுலாம் உண்மையாக தான் இருந்திருக்கும். ஆனால் இஷ்வாக்கு, புரஞ்சயன், ஆரியம்மன்லாம் எனக்கு எப்படின்னு தெரியல. ஆனால் அந்த செப்பேடுகளில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனுடைய தகவலை தான் சொல்கிறேன். அடுத்து துஷ்யந்தனோட மகன் பேர் வந்து பரதன். இந்த பரதனுக்கு பிறந்தவர் பேர் சோழராஜன். இவருடைய பேரை வச்சு தான் சோழ வம்சம் உருவாயிருக்கு. சோழனுடைய மகன் பேர் ராஜகேசரி, அவனுடைய மகன் பேர் பரகேசரி. இவ்விருவர்களுடைய பெயர்களை தான் பின்னால் வந்த பிற்கால சோழர்கள் மாறி 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 விருது பெயர்களை வச்சுக்கிட்டாங்க. ராஜகேசரி, பரகேசரி இப்படின்னு மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டாங்க. அதன் பிறகு வருகிற அரசர்கள் பேர் வந்து பகீரதன், கேள்விப்பட்டிருக்கோம், சுரகுரு, வசு, விஸ்வஜித், இந்த பெயர்லாம் சொல்கிறாங்க. இதில் விஸ்வஜித் வந்து துவாபர யுகத்தை, இப்போ நம்ம வாழ்கிறது கலியுகம், நிறைய கல்வெட்டில் இந்த கலிங்கிற வார்த்தை இருக்கும். இது வந்து துவாபர யுகம். அப்போ துவாபர யுகத்தில் விஸ்வஜித் வாழ்ந்திருக்கார். அப்படிங்கிறதுனால இந்த சோழ மன்னர்கள் பழங்காலமாக, அதாவது கிட்டத்தட்ட ஏறக்குறைய 10,000 வருஷம் காலமாக இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வடமொழி ஸ்லோகங்கள் வந்து நமக்கு தெளிவாக சொல்லுது. இதை எழுதுறதும் வந்து யாராவது ஒரு கவிஞராக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க இதை எல்லாமே அந்த தகவலை குறிப்பிட்டிருக்காங்க. இது எல்லாமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மாமன்னருடைய ஆணைக்கேற்ப இது எல்லாமே மாமன்னரும் ஆணைக்கேற்ப. அடுத்து சோழ வம்சத்தில் கலியுகத்தோட முதல், அதாவது துவாபர யுகம் முடிஞ்சு அடுத்து கலியுகம், அதில் வர முதல் அரசன் தான் பெருநற்கிளின்னு குறிப்பிடப்படுறாங்க. அடுத்து காஞ்சி மாநகர பொன்னால் அலங்கரித்ததாகவும் காவேரியின் இருக்கலைகளிலும் அரண்களை அமைத்ததற்கான பெருமைகளுடைய நம்ம எல்லாருக்கும் தெளிவாக தெரியும் கரிகாலன். அந்த கரிகாலனுக்கு இன்னொரு பேர் கலிகாலன் அப்படின்னு சொல்கிறாங்க. யானைகளுக்கும் கலியுலகத்திற்கும் காலன் போன்ற கரிகாலன் ஒரு பேர் இருக்கான். கலிகாலன் அப்படின்னு இன்னொரு பேரையும் அந்த ஸ்லோகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பெருநற்கிளிங்கிறவர் தான் சோழ வம்சத்துடைய முதல் அரசர். அதாவது கலியுகத்தில், துவாபர யுகம் முடிஞ்சு அடுத்த கலியுகத்தில் அவர் தான் அரசர். அவர் வந்து அவருக்கு அடுத்து வந்தவர் தான் காஞ்சி மாநகரை பொன்னால். அதாவது சோழர் பெருநற்கிளிக்கு அடுத்து வந்தது இளஞ்சென்னி. ஆனால் இளஞ்சென்னியை பற்றிலாம் பெருசாக வந்து செப்பேடுகளில் கொடுக்கப்படலை. ரொம்ப புகழ் வாய்ந்த மன்னர்களை பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்தது கலிகாலன்னு சொல்லப்படுற அரசரை சொல்கிறாங்க. எந்த கரிகாலன்னு தெளிவாக சொல்லலை. அடுத்து இதில் பார்த்திங்கன்னா கரிகால சோழனை தான் இந்த செப்பேடு குறிச்சிருக்கணும். அதாவது வந்து கலிகாலன் அப்படின்னு சொல்கிறத பற்றி பார்க்கும்பொழுது இது கரிகாலன் தான் குறிக்குது. அதன் பின் லோகமலை என்ற இமயம், அந்த செப்பேடுகள் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா லோகமலைன்னு குறிப்பிட்டிருக்காங்க. இமயத்தை வரை தனது ஆட்சியை நீட்டித்த நீல அல்லி மலர்களை போன்ற, நல்லா இங்கே கவனிங்க, கோச்சங்கனான்கிற மன்னன் நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன், 70 மாடக்கோயிலை கட்டின மன்னன். அவர் எதுலேருந்து எது வரைக்கும் ஆட்சியை சொல்கிறாங்க பாருங்கள், லோகமலையிலேருந்து இமயம் வரை. அப்போ இந்த மன்னனும் இமயம் வரை ஆட்சி செஞ்சுருக்காராம். யார்? கோச்சங்கனான் பற்றி இந்த பகுதி விளக்குகிறது. சிலந்தியாக பிறந்த இவர் சம்புவின் அருளினார். சம்புனா யார்? இறைவன் தான். சம்புவின் அருளினால் அரச பதவி அடைந்ததை பற்றியும் இங்கே கூறப்பட்டுள்ளது. சம்புனா இறைவன், நம்ம எல்லாருக்குமே தெரியும்.
யானைக்கும் சிலந்திக்கும் சண்டை நடக்கும். அதில் வந்து யானைக்கும் மோட்சம் கொடுப்பாரு, இதுக்கும் மோட்சம் கொடுப்பாரு. சிலந்திக்கு மோட்சம் கொடுப்பாரு. சிலந்திய மறுபிறப்பு எடுக்க விடுவார். யானைக்கு பிறவிலா பலனை கொடுத்துருவாரு. அப்போ வந்து யானை ஏறாத வண்ணம் வந்து மாடக்கோவிலை அமைச்சு மிகப்பெரிய புகழுக்குரிய மன்னராக மாறிடுறாரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, எனக்கு இதை பார்க்கும்போது தான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, கோச்சங்கன் எதுலேருந்து எது வரைக்கும் ஆட்சி செய்தாருங்கிறது தெளிவாக சொல்லியிருக்காங்க. லோகமலை என்ற இமயம் வரை, அப்படின்னா அந்த மன்னன் வந்து இமயத்து வரைக்கும் ஆட்சி செஞ்சுருக்கான். அதுதான் இதில் ஒரு பெரிய விஷயம். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் கோச்சங்கனான் வந்து சேர மன்னனை தோக்கடிச்சார், அப்புறம் இங்கே பாண்டியர்களோட தென்னவன்கிற ஒரு பேரையும் வாங்கினார், இது மட்டும்தான் தெரியும். ஆனால் செப்பேடுகள், அவர்கள் பயன்படுத்திய செப்பேடுகள்லேயே தெளிவாக சொல்லிட்டாங்க அவர் இமயம் வரை ஆட்சி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக இதுலேருந்து தெரியுது. இது வந்து முதல் பகுதியாக இருக்கட்டுங்க. பகுதி 2ல் வடமொழி மற்றும் தமிழ் பகுதி உள்ளதை எல்லாத்தையும் சொல்கிறேன். எல்லாருக்கும் நன்றி.